இல்லம்மா, அந்த முரளி இங்க இருந்ததுனால தான் நான் எதுவும் காமிச்சிக்கலமா. நீ செஞ்சது தப்பு தான் கண்ணு. என்ன இருந்தாலும் ராகவ மாப்பிள்ள வீட்டுல இல்லாத நேரத்துல நீ கிளம்பி வந்துக்க கூடாதுல்ல. எல்லா பெத்தவங்களும் கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அவ புருஷனோட சேர்ந்து வரணும் தான் ஆசைப்படுவாங்க. அப்பா அம்மா கூட இருந்துட்டு போலான்னு வரதுக்கு ஒரு மகளுக்கு உரிமை இல்லையாப்பா? ஐயோ, நான் அப்படி சொல்லல கண்ணு. நீ தாராளமா நினைச்ச மாதிரி வரலாம் போலாம். ஆனா அது சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கணும்னு தான் சொல்றேன். அதுவே உன்னை குடும்பப்படுத்தி கஷ்டப்படுத்துறவங்களா இருந்தா நான் பாத்துக்கிறேன், நீ வாமான்னு நானே சொல்லிருப்பேன். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்களேமா. எதுக்கு இங்க வந்த? நானும் அதே தான் கேக்குறேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது வெறும் செயின் தானே ராக்கி பாய்? அது மட்டும் இல்ல, என்கிட்ட அன்பா பேசிட்டு எங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொடுக்கணும். அபி, ரொம்ப டூ மச்சா பண்ற. ஓ, உங்க வீட்ல என்ன வச்சு செய்றீங்களே, அதை விடவா? சரி, ஓகே. உங்களுக்கு நடிப்புக்கு கூட அன்பா பேசி என்ன வான்னு கூப்பிட விருப்பம் இல்லைன்னா விடுங்க, பரவாயில்ல. நாங்கெல்லாம் போக முடியாதுன்னு என் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வாங்க. என் பொண்ணு, நீ இல்லாம, உன் கூட சண்டை போடாம, உன்னை பார்க்காம, உன் பிரசன்ஸ் இல்லாம, உன் பேச்ச கேட்காம ராக்கி பாய் என்ன தைரியத்தை என்ன பண்றது? அவசரப்பட்டுட்டியே அபி, அவசரப்பட்டுட்டியே.